Hello students, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashions. இன்னைக்கு பிசினஸ்ல கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கும் பிஸ்னஸ் ஐடியா இருக்கும். அதில் பிஸ்னஸ்னாலே நமக்கு தேவையானவங்க கஸ்டமர்ஸ் தான். கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நிறைய பேர் சொல்கிற விஷயம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, ஆனால் இப்போ எனக்கு யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாரும் போகிறாங்கன்னா நம்மக்கிட்ட ஏதோ நெகட்டிவ் இருக்குது, நம்மக்கிட்ட ஏதோ அவங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயம் இருக்குது. அப்படியெல்லாம் இல்லாமல் வந்தவங்களை நம்ம போக விடாமல் நம்மக்கிட்டே தக்க வைக்கிறது எப்படி, கஸ்டமர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணோம். ஒரு கஸ்டமர்ஸ் நியூவாக நம்ம டீல் பண்ணோம், அவங்க யார் முன்ன பின்ன நிறைய நேரம் தெரியாது. இப்போ அதுவும் ரீசெண்ட் டேஸில் ஆன்லைனில் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், கஸ்டமர்ஸ் எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனல்லே பிஸ்னஸ் பற்றின நிறையா அப்டேட் நம்ம கொடுப்போம். நம்மக்கிட்டே ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் ப்ரூச் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. எல்லாமே ரொம்ப கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதே மாதிரி மார்ச் 8ஆம் தேதியிலேருந்து பேபி ஃப்ராக் காம்போசெட் கோர்ஸுமே நம்ம லான்ச் பண்ணுறோம். உங்களுக்கும் அதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் உமனாக உங்களை மாற்றுறதுக்கு, உங்களுக்கான ஐடியாவை கொடுக்க ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விஷயம் தேவை, அதனால் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக போய் வாங்குவாங்க. அதனால தான் அவங்க என்கொயரி பண்ணுறதுக்காக நம்மளை கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆன்லைன் கஸ்டமர்ஸ், ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ் 2 பேருமே இருக்கட்டும். அவங்களுக்கு அது தேவை இருக்குது, கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு இடத்துல போய் வாங்கிப்பாங்க. ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல விசாரிக்கும் போது நம்ம கூட அதில் ஒரு ஆளாக இருப்போம். அந்த விதத்தில் நம்ம இருக்கும்போது நம்மகிட்ட விசாரிக்க வந்தவங்க விசாரிச்சுட்டு போகாமல் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணி லைஃப் லாங் நம்மக்கிட்டேயே அகைன் அவங்க வந்து எல்லா ஆர்டரையும் தரணும். நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ்லேயே 3 டைப் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டைப் கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து நாலேஜபிள் கஸ்டமராக இருப்பாங்க. இந்த நாலேஜபிள் கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு அதை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கும். அதாவது நிறைய நேரம் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அது ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து அது என்ன ரேட்டு, அதோட எல்லாமே அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே நாலேஜ் இருக்கும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டோன்னா அவங்க கடையில் போய் எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இதோட ஸ்டோரேஜ் இவ்வளோ இருக்கணும், பேட்டரி கெப்பாசிட்டி இவ்வளோ இருக்கணும், இது வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி ப்ராப்பராக எப்படி கேட்பாங்க. அதே மாதிரி தான் நம்மக்கிட்டே வர கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்கும். ஆல்ரெடி நிறைய இடத்துல அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ டெய்லரிங் இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நிறைய நேரம் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்படிப்பட்ட கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அவங்க சொன்ன நேரத்தில் நம்ம கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறது குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ஒர்க் வந்து மற்றவங்களை விடவும் இன்னும் நல்லா இருக்கணும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைஃப் லாங் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க சொல்கிற டைமுக்கு நம்ம கொடுத்து நம்மளோட குவாலிட்டி, அவங்க ரேட்டு கூட ஓரளவுக்கு இருந்தால் குவாலிட்டிக்காக நமக்கு வந்து ரேட் கொடுப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து டைம் டிலே பண்ணாலோ இல்லை குவாலிட்டி வைஸில் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஏமாற்றத்தை கொடுத்தாலோ இந்த கஸ்டமர்ஸ் வந்து சீக்கிரம் மூவ் ஆன் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமரை நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னா நம்ம பண்ணுற விஷயம் பெஸ்ட்டாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் டைம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். குவாலிட்டி வைஸில் நம்ம எந்த விதத்துலையும் அவங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துடக்கூடாது. ஒன் டைம் நம்ம அவங்கள ஏமாற்றணுன்னா கூட அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க ட்ரஸ்ட்டு போயிடும், அடுத்தவங்ககிட்ட போயிடுவாங்க. நம்ம இந்த மாதிரிப்பட்ட நாலேஜபிள் கஸ்டமர்ஸை நம்மக்கிட்ட வச்சுட்டோன்னா நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஒருக்கு அவங்களுக்கு ட்ரஸ்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்மகிட்ட கொண்டு தைரியமாக கொடுப்பாங்க. எனக்கு இந்த நாள் தான் வேணும்னு சொல்லுவாங்க. பேமெண்ட்டுமே அந்த மாதிரி நம்மகிட்ட டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு தந்துருவே அப்படின்னு சொல்லி கரெக்டாக ப்ராப்பராக பேமெண்ட்லாம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடச்சின்னா அவங்ககிட்ட இருந்தே உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஆர்டர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்தாங்கன்னா வெளியே விட்டுறாதுங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள உள்ளே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அவங்கள கேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 2வது டைப் ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த டைப் எப்படின்னாக்கி ஈகோஸ்டிக் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. இந்த கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, நம்மகிட்ட வந்து டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ ரூபா தான் அவங்ககிட்ட பேசினா அவங்க சொல்லுவாங்க, இல்லை இதோட கொஞ்சம் கம்மி பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டு இப்படி பேசுவாங்க. சரி ஓகே, நம்ம இவங்க ஒருத்தங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல மனசோடி பண்ணால் கூட அவங்க அதுக்கப்புறமா அடிஷ்னலாக இன்னும் கேட்பாங்க, இதையும் சேர்த்து பண்ணிடுங்க. இப்போ ப்ளவுஸ் தைக்க வந்தால் சாரீ ஓரத்தை அடித்து தந்துருங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா இதை வச்சுருங்க, இந்த லேஸை வச்சுருங்க, இந்த மாதிரி அடிஷ்னலாக நம்மகிட்ட பண்ணுவாங்க. சரி ஓகே, நம்ம இவங்களுக்கு பண்ணுவோம், இந்த கஸ்டமர் நம்மகிட்ட இருக்கணும், அதுக்காக நம்ம பண்ணுவோம். ஃபைனலாக பேமெண்ட் டைம் வரும்போது சொல்லுவாங்க, என்கிட்ட இப்போ காசு இல்லை, நான் உங்களுக்கு அப்புறமா பேமெண்ட் பண்ணிடுவேன், எனக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ப்ளவுஸ் தேவைப்படுது, கொடுத்துருங்க
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி பாவம் அவங்ககிட்ட இப்போ பேமெண்ட்டுக்கு காசு இல்லை போல், அப்புறமா தந்துப்பேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோக்குள்ள ட்ரஸ்டபுளாக சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக தந்துடுவேன், எனக்கு காசு 1ஆம் தேதி வந்துடும், 1ஆம் தேதி தந்துடுவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா குறை சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணது நல்லாவே இல்லை, எனக்கு இது இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து பேமெண்ட் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை அதன் மூலமாக கம்மி பண்ணுவாங்க. நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க. நம்ம பேமெண்ட் கேட்டால் ஏதோ நம்ம வந்து அவங்ககிட்ட போய் காசு கேட்குற மாதிரி நம்மளை வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கஸ்டமர்ஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான டிப்ஸ், நம்ம பேமெண்ட் விஷயத்தை எப்படி நம்ம வந்து ஸ்மார்ட்டாக நம்ம திங்க் பண்ணணும், அந்த டிப்ஸை நான் ஃபைனலாக கொடுக்குறேன். அதுக்கப்புறமா தேர்ட் டைப் கஸ்டமர்ஸை நான் இப்போ சொல்ல போகிறேன். அவங்க நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எதுனாலும் பண்ணுங்கள், எனக்கு நல்லா பண்ணுங்கள், காசு ஆனால் கூட பரவாயில்ல. சம்டைம்ஸ் அவங்களோட ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் காசு கம்மியாக ஆனால் வந்து நல்லா இருக்கணும், நீங்களே பண்ணிடுங்க. இப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ் வச்சு நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. பேமெண்ட்லேயும் கரெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணுற ஒர்க்குக்கும் வேல்யூ பண்ணுவாங்க, நல்லா இருக்குது, அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி பட்ட கஸ்டமர்ஸ்லாம் கிடைச்சாங்கன்னா இவங்களுக்கு அடிஷ்னலாக கூட நம்ம வந்து எதாவது பண்ணி கொடுக்கணும்னு கண்டிப்பாக தோணும். ஏன்னா வந்து அவங்க நமக்கு வந்து நம்மகிட்ட ட்ரஸ்டபுளாக இருப்பாங்க. நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய நம்ம வந்து அவங்ககிட்ட புதுசான விஷயங்களை இன்ட்ரோ பண்ணணும். இப்படி இதெல்லாம் இருக்குது, இது வந்து இப்படி கம்மியான ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அடுத்த விஷயங்களை இன்ட்ரோ பண்ணும்போது கூட அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் ப்ரூச்சஸ் இருக்குன்னா ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஒர்க் வரும், நான் பண்ணித்தாரேன், சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டேன்னா ஓகே பண்ணுங்கன்னு தாராளமாக சொல்லிடுவாங்க. இதே இது நம்மளுக்கு ஈகோஸ்டிக் கஸ்டமர்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒன்றும் எனக்கு தேவையில்லை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துலையும் அவங்க வந்து ஒரு கட்டாயத்தில் நிற்பாங்க, ஒரு கண்டிஷன் போட்டுட்டு நிற்பாங்க. பேமெண்ட் விஷயத்துலையும் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட சாதாரணமான கஸ்டமர்ஸ், நாலேஜ் இல்லாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நல்லா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட கஸ்டமர்ஸை நம்மக்கிட்ட எப்போவுமே தக்க வச்சுக்கணும். இன்றைக்கி நான் ஃபைனலாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணோம். இப்போ வந்து ஆன்லைன் கஸ்டமர்ஸ் நிறைய பேரை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். சோஷியல் மீடியாலலாம் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அதனால நம்ம கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட் நம்மளை பற்றி இன்ட்ரோ பண்ணோம். நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து எந்த மாதிரி கேட்கணும்னா, ஓப்பன் எண்டட் கொஸ்டினாக கேட்கணும். அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஆன்சர் அதோடய ஷார்ட்டாக முடியிற மாதிரி இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க ரெக்யூர்மெண்ட்டையும் கூட சொல்கிற மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து ராங்காக இருக்கும். அவங்ககிட்ட வந்து நம்மளை பற்றி இன்ட்ரோ பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு நம்மகிட்ட பேசும்போதே தோணும், ஓகே நம்ம வந்திருக்க இடம் கரெக்டான இடம். அதே மாதிரி கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் அவங்க ஏதாவது ட்ராபேக் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ அதையும் சொல்லணும். உங்களுக்கு அதில் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தா, அதில் வந்து இந்த மாதிரி ட்ராபேக் வந்துருக்குமே, நம்மகிட்ட பண்ணும்போது அந்த மாதிரிலாம் நல்லா கரெக்டாக பண்ணுவோம், ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுவோம். உங்களுக்கு ஒன் டைம் நீங்கள் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா லைஃப் லாங் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரஸ்டபுளாக அவங்ககிட்ட பேசணும். இல்லை புரிஞ்சுக்கணும், நம்ம ட்ரஸ்டபுளாக பேசணும்னா ட்ரஸ்டபுளாக பண்ணியும் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து ட்ரஸ்டபுளாக பேசுவாங்க ஆனால் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்படி நம்ம ஃபேக்காக இருக்கக்கூடாது. நம்ம ஃபேக்காக இருந்தோன்னா ஒரு நாள் 2 நாள் நமக்கு ஆர்டர் கிடச்சுன்னா அடுத்த நாள் ஆர்டரே கிடைக்காது. ஸோ நம்ம ட்ரஸ்டபுளாக பேசணுன்னா நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும், பர்ஃபெக்டாக நம்ம சைடு வச்சுக்கணும். நம்ம சைடு வச்சு அதை வந்து அவங்களுக்கு சொல்லும்போது லைஃப் லாங் நமக்கு இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இல்லைனா நம்ம ஒன் டே பண்ணி ஒரு ஆர்டர் வாங்கிடுவோம், அதை சொதப்பி தான் பண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு ட்ரஸ்ட்டு போயிடும். அடுத்த நம்ம கஸ்டமர்ஸ் அவங்க நமக்கு வர மாட்டாங்க. லைஃப் லாங் நம்ம கூட இருக்கணும்னா உண்மையை மட்டும் சொல்லணும். உங்களுக்கு இதை பண்ண தெரியும்னா தெரியும், இல்லை பண்ண முடியாதுன்னா இல்லை என்னால் முடியாது, நீங்கள் வந்து வேறு எங்கேயா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லாயலிட்டியாக கஸ்டமர்ஸ்கிட்ட நடந்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஈகோஸ்டிக் கஸ்டமர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னேன். டெய்லரிங் ஃபீல்டுக்கு சொல்கிறேன், இல்லை மற்ற ஒரு விஷயமா இருந்தால் கூட, மற்ற பிஸ்னஸ்னால் கூட சரி, ஒரு ஆர்டர் எடுக்கிங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாஃப் பேமெண்ட் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் அதை முடிக்கும்போது ஃபுல் பேமெண்ட் முடிச்சுட்டு மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட்டு கொடுக்குறதுனாலும் சரி, சர்வீஸ் கொடுக்குறதுனாலும் சரி, எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லாமல் சரி பரவு தாரேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி பண்ணிங்கன்னா லாஸ்ட் வந்து உங்களை யோசிக்க வச்சுட்டு நீங்கள் பண்ணதோட வேல்யூ இல்லாமல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எந்த ஒரு ஆர்டர், இப்போ ஒரு ஸ்டிச்சிங் தான் தராங்களா, லைனிங் எடுக்கணும், லேஸ் வாங்கணும், நான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம், நாளைக்கு இதை ஸ்டார்ட் பண்ண எனக்கு இதெல்லாம் தேவை இருக்குது, ஸோ எனக்கு இவ்வளோ ரூபா தேவை அப்படின்னு சொல்லி ஹாஃப் பேமெண்ட் வாங்கிடுங்க. வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கும் போதும் நீங்கள் முடிச்சு கொடுக்கும்போது எல்லாமே நல்லா பண்ணி கொடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுங்க. ஆனால் ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு மட்டும் அவங்களோட ப்ராடக்ட்டை கையில் கொடுத்துடுங்க. ஓகேவா? அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த மாதிரிப்பட்ட ஈகோஸ்டிக் கஸ்டமர்ஸ்ட்டு இருந்தெல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்மளை வந்து தப்பித்து கொள்ள முடியும். இல்லை நம்ம பண்ண வேலைக்கே நமக்கு வந்து ரூபா கிடைக்காது, நம்ம வேலை மேலேயும் நமக்கு வந்து வெறுப்பு வந்துடும். எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். எல்லாத்துலேயும் ஏமாத்துறவங்கக்கிட்ட நம்ம ஏமாறாமல் இருந்துக்கணும். இந்த உலகத்தில்
ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, என்றைக்கும் இருப்பாங்க. நம்ம ஏமாளியாக மாறிடக்கூடாது, மற்றவங்களையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. என்றைக்கும் உண்மையாக இருக்கணும். நம்ம நல்லது பண்ணோன்னா நல்லதே நடக்கும். பைபிளில் ஒரு வசனம் உண்டு, அதை ஒத்திக்கி நான் வந்து ஜஸ்ட் சொல்கிறேன். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். அதாவது அநியாயம் பண்ணி நீ அநேகம் சம்பாதிச்சு வச்சாலும் அது உனக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் நீ உண்மையாக உழைச்சி நியாயமாக கொஞ்சம் சம்பாதிச்சா கூட அதனால உனக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இதுதான் அதோட அர்த்தம். ஸோ நம்ம கூட அப்படி தான், நம்மக்கிட்ட கிடைக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அநியாயமாக எதுவுமே பண்ணிடக்கூடாது. உண்மையாக பண்ணும்போது கடவுள் ஒருத்தர் இருக்கார், நம்ம பண்ணுறதுக்கு பலனை தருவார். உங்கள் பிஸ்னஸும் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீரீஸையே அகைன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது சேல்ஸ்னால் ப்ராடக்ட் கொடுத்து சேல் பண்ணுறது, சர்வீஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பொருளும் கொடுக்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற விஷயத்தில் என்னென்ன மாதிரி ட்ராபேக்ஸ் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.